ஒருவரை நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ம் சரி. அதாவது அவர் செய்யற செயல்கள், அவரோட வாழ்க்கை முறை உங்களுடைய அறத்துக்கும் உங்களுடைய மிக அடிப்படையான கொள்கைகளுக்கும் முற்றிலும் முரணா இருக்கு. ஆ அதனால நீங்க அவரை நிராகரிச்சிட்டீங்க. ஆமா, நிராகரிச்சிட்டீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அதே நபர் பசியால துடிச்சு போய் உங்க கண் முன்னாடி நிக்கிறார். ஓ, இது ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆச்சே. கண்டிப்பா. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? உங்க கொள்கை ஜெயிக்குமா இல்ல உங்க மனிதநேயம் ஜெயிக்குமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அறச்சீற்றம் இருக்கும். கரெக்ட். இன்னொரு பக்கம் பசிங்கிற அந்த ஒரு அடிப்படை வழி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம ரொம்ப விரிவாக அலசப் போறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை தொகுப்புல இருக்கிற 71வது பாடல். ஆமா, இந்த பாடல் சும்மா ஒரு தத்துவ வரிகள் கிடையாது. மனித உறவுகளோட அந்த சிக்கலான முடிச்சுகளை அவிழ்க்கிற ஒரு பெரிய உளவியல் வழிகாட்டினே சொல்லலாம். உண்மைதான். ஏன்னா நம்ம கொள்கைகளுக்கும் மத்தவங்களோட வாழ்க்கை முறைக்கும் ஒரு முரண்பாடு வரும்போது நாம நடைமுறையில எப்படி நடந்துக்கணும்னு இது ரொம்ப நுட்பமா பேசுது இல்லையா? மிகச் சரியாக சொன்னீங்க. இது ஒரு அசாதாரணமான உளவியல் நெருக்கடி. அதாவது கொள்கைக்கும் கருணைக்கும் நடுல நடக்கிற ஒரு போராட்டம். நம்முடைய தனிப்பட்ட தார்மீக அடிப்படையில முரண்பட்ட ஒருத்தர்கிட்ட நாம நடைமுறையில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத இவ்வளவு நுட்பமா பகுப்பாய்வு செய்யற ஒரு பாடலை நாம வேற எங்கேயும் பாக்குறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் மனித மனதோட எல்லைகளை பத்தி இது பேசுற விதம் இன்னைக்கும் நம்மள பிரமிக்க வைக்குது. சரி, நாம இப்போ இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த முரண்பாடு எங்கிருந்து தொடங்குதுன்னு முதல்ல பார்ப்போம். சரி, ஆரம்பிக்கலாம். பொதுவாவே நம்ம உறவுகள்னு வரும்போது நிறைய காம்ப்ரமைஸ் செஞ்சுக்குவோம் இல்லையா? கண்டிப்பா. அவங்க அப்படித்தான், நாம கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் மனித இயல்பு. ஆனா வள்ளலார் இங்க எந்த சமரசமும் இல்லாம ஒரு மிக கடுமையான வரையறைய வைக்கிறார். பாட்டோட முதல் வரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினர்த்தாரல்லர், அவர் புரையினர்த்தார். இதோட அர்த்தம் என்னன்னா, உயிர்களை கொல்றவங்களும் புலால் அதாவது மாம்சம் சாப்பிடுறவங்களும் நமக்கு உறவினர்கள் கிடையாது. அவங்கள முற்றிலும் வெளியாட்கள், அதாவது புரையினர்த்தார் அப்படின்னு ஒதுக்குறார். ஆமா, எந்தவித தயக்கமும் இல்லாம ஒதுக்குறார். இது நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. இப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட உணவு பழக்கத்தையும் அவர் மத்த உயிர்களை எப்படி நடத்துறார் அப்படிங்கறத மட்டுமே வச்சு ஒருவரை ஒட்டுமொட்டமா நீ வெளியாள்னு முத்திரை குத்துறது ஒரு ரொம்ப கடுமையான நிலைப்பாடு இல்லையா? பாக்குறதுக்கு அப்படி ஒரு தோற்றம் வரலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த டாக்ஸிக்கான மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து கட் பண்றோம் இல்லையா? அது போல இது ஒரு கேன்சர் கல்ச்சர் மனநிலையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நாம இத இன்றைய கேன்சல் கல்ச்சர் அல்லது டாக்ஸிக் உறவுகளை துண்டிக்கிறதோட ஒப்பிடலாம் அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. எப்படின்னு சொல்றீங்க? டாக்ஸிக்னு நாம ஒருத்தரை எப்போ சொல்றோம்? அதாவது அவர் நமக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது தீங்கு செஞ்சா அல்லது நம்மள உணர்வு பூர்வமா சுரண்டினா நம்ம அவரை ஒதுக்குறோம். அது நம்மள நாமளே பாதுகாத்துக்கிற ஒரு தற்காப்பு முறை. ஆமா, செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா வள்ளலார் சொல்றது தன்னை மையப்படுத்திய தற்காப்பு கிடையாது. அது ஒரு ஆழமான கருணை சார்ந்த தத்துவம். ஒரு நிமிஷம் இருங்க. கருணை சார்ந்த தத்துவமா? ஒருத்தரை பார்த்து நீ ஏன் உறவே இல்ல அப்படின்னு சொல்லி துண்டிக்கிறதுல எங்க கருணை இருக்கு? அதுதான் இங்கே நுட்பமான விஷயம். இல்ல, எனக்கு இது ஒரு விதமான வெறுப்பு போலதான் தோணுது. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே கேக்குறேன். ஒருத்தர் வேற உணவு சாப்பிடுறார் அப்படிங்கிறதுக்காக அவரை வெறுக்கிறது எப்படி சரியாகும்? இல்ல, அங்கதான் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். இது அவர் வெறும் ஒரு உணவு பழக்கமா பார்க்கல. ஓ, வேற எப்படி பார்க்கறாரு? ஒரு உயிரோட வலிய அது துடிக்கிறத பார்த்தும் அத கொன்ற உணவாக்கிக்கிற அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அது அடிப்படை பழிவர் இல்லாத ஒரு தன்மைன்னு அவர் பார்க்கறார். இப்போ எந்த ஒரு ஆழமான உறவா இருந்தாலும், அது நட்பா இருந்தாலும் சரி, இல்ல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அது எம்பதி அப்படின்னு சொல்ற உணர்வு பகிர்வின் அடிப்படையில தான் இயங்குது. கண்டிப்பா. நீங்க சொல்ற எம்பதி ரொம்ப முக்கியம். ஒரு சின்னஞ்சிறு உயிரோட வலியே புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தரால உங்களுடைய நுட்பமான உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆஹா, இப்போ எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அந்த அடித்தளமே அங்க இல்லாதப்போ நீங்க எப்படி ஒரு உண்மையான உறவை கட்டமைப்பு செய்ய முடியும்? அதனால இது வெறுப்பால வந்த நிராகரிப்பு கிடையாது. அப்போ இது என்ன?
இது ஒத்திசையாத ஆன்ம தன்மைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு இயல்பான இடைவெளி. அதாவது உங்க அறம் கருணை அடிப்படையாக கொண்டது, ஆனா அடுத்தவரோட செயல் கருணைக்கு எதிரானது. அப்படிங்கும்போது அங்க உறவு எப்படி சாத்தியமாகும்? ஓ, அப்படி என்றால் நீ எனக்கு தீங்கு செஞ்ச, அதனால நான் உன்னை ஒதுக்கல. உனக்குள்ள இருக்கிற அந்த கருணையற்ற தன்மைக்கும் எனக்கும் எந்த ஒத்துசைவும் இல்ல, அதுக்காகத்தான் நான் ஒதுக்குறேன்னு அவர் சொல்றாரா? மிகச்சரி. நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சரியா தெரிஞ்சாலும், ஆனா பாத்தீங்கன்னா நடைமுறையில ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரி, அப்படியே அவர் புற இனத்தார்னு ஒரு வெளியாளாவே மாறிட்டார்னு நாம வச்சுக்குவோம். சரி. அந்த வெளியாள நான் இப்ப என்ன செய்யணும்? அவரை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடணுமா? இல்ல அவர் இருக்கிறதே எனக்கு தெரியாதது போல நான் நடந்துக்கணுமா? இங்கதான் நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அவங்க வெளியாட்கள் தான், அதற்காக அவங்கள முற்றிலுமாக புறக்கணிக்கணும்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. ஓ, அப்படியா? ஒரு விதிவிலக்கு இருக்கா? ஆமா. நீங்க தொடக்கத்துல கேட்டீங்களே, ஒரு முரண்பட்ட நபர் பசியால உங்க முன்னாடி நின்னா என்ன செய்யறதுன்னு. அதற்கான விடைய அவர் ரொம்ப தெளிவா இங்க முன்வைக்கிறாரு. என்ன சொல்றார்? அவங்களுக்கு பசி அப்படின்னு வந்துட்டா, அந்த பசிய போக்குறத மட்டுமே நீங்க கட்டாயம் செய்யணும்னு சொல்றாரு. அடுத்த வரியே அதுதான். அவருக்கு பயிர் புறும்போர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. இதுதான் அந்த வழிகாட்டுதல். கொஞ்சம் பொறுங்கள். இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஒருத்தரை பார்த்து நீ என் உறவு கிடையாது, நீ எனக்கான ஆள் இல்லைன்னு சொல்லி உங்க கொள்கைக்காக அவரை தூக்கி எரிஞ்சிடுறீங்க. ஆனா அவனுக்கு பசிச்சா மட்டும் உணவு கொடுக்கணும்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம்? ஒருத்தரை நிராகரிச்சுட்டு அவருக்கு எப்படி உணவளிக்க முடியும்? இது ஒரு அற்புதமான முரண்பாடு. நீங்க கேக்குறது நியாயம்தான். இது ஒரு விதமான ஈகோவோட வெளிப்பாடு இல்லையா? அதாவது, நான் உன்னை விட மேலானவன், பாரு நான் எவ்வளோ நல்லவன், அதனால உனக்கு பிச்சை போடுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இதுல வந்துராதா? நீங்க ரொம்ப சரியான கோணத்துல சிந்திக்கிறீங்க. மேலோட்டமா பார்த்தா இது ஈகோ போல தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா பாருங்க. நாம ஒருத்தரை நிராகரிக்கும் போது நம்முடைய கோபமும் ஈகோவும் தான் அங்க முன்னாடி நிக்குது. ஆமா, ஈகோனால தான் ஒதுக்குறோம். நாம அப்படி கோபத்துல இருக்கும்போது அந்த நபர் நம்ம கண்ணெதிரே மயங்கி விழுந்தா கூட அவன் எப்படி போனா எனக்கென்ன அப்படின்னு கடந்து போறதுதான் சாதாரண மனித இயல்பு. அதுதான் ஈகோ. உண்மைதான். ஆனா இங்க வள்ளலார் சொல்றது என்னன்னா, உன்னுடைய கொள்கைக்காக நீ அவங்கிட்ட விலகி நில்லு, அது உன்னோட உரிமை. ஆனா பசி அப்படின்னு ஒன்னு வரும்போது அங்க கொள்கை, சித்தாந்தம், உறவு, பகைன்னு எந்த பேதமும் இருக்கக்கூடாது. ஆ, ஏன்னா பசிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எக்ஸாக்ட்லி. பசிங்கிறது உனக்கும் ஒண்ணுதான், மாமிசம் சாப்பிட்றவனுக்கும் ஒண்ணுதான். அந்த பசியின் முன்னாடி நீ உன்னுடைய ஈகோவை விட்டுடணும். நீ பசிய பாக்குறே தவிர அந்த பசிக்குரிய நபரோட தவறுகளை அங்க பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த பசி தவிர்த்தல் அப்படிங்கிற மாபெரும் மரம். அப்படியென்றால் நான் உன்னுடைய கொள்கையை எதிர்க்கிறேன், ஆனா உன்னுடைய பசியை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? இது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு. ஆமா, அது ஒரு உயர்ந்த அறம். எனக்கு இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது சில நேரங்கள்ல வீடுகள்ல பெரிய சண்டை நடக்கும். ஆமா, நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. ஆனா சாப்பாடுன்னு வரும்போது மட்டும் தட்டுல உணவை வச்சு கொடுத்துட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தானா இது? அதாவது நீங்க சொல்றது கிட்டத்தட்ட அது போலதான். ஆனா அந்த குடும்ப சண்டையில ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கோபம் இருக்கும். ஆமா, சண்டை போட்டுட்டு பேசாம இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறது உணர்ச்சிகளை கடந்த ஒரு முதிர்ச்சியான தெளிவு. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, உதவி செய், ஆனா எல்லையை மீறாதே. அந்த உதவிய வச்சு உறவை கொண்டாட நினைக்காதே. ஓ, அந்த எல்லைய மீறக்கூடாது. ஆமா, நீ செய்யற உதவி உன்னுடைய அறம். ஆனா அதுக்காக நீ அவருடைய அந்த பிழையான வாழ்க்கையோட சமரசம் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நாம இன்றைய சூழல்ல ஹெல்தி பவுண்டரிஸ், அதாவது ஆரோக்கியமான எல்லைகள்னு சொல்றோம் இல்லையா? நிச்சயமா. நீங்க ஒருத்தருக்கு உணவு அளிக்கும்போது அந்த மனித உயிரை மதிக்கிறீங்க, ஆனா உணர்வால் விலகி இருப்பதன் மூலம் உங்க கொள்கையை நீங்க மதிக்கிறீங்க. இந்த ஆரோக்கியமான எல்லைகள்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுலதான் என்னுடைய அடுத்த கேள்வியே வருது. இப்ப பசிக்கு நாம உணவு கொடுத்துட்டோம், அந்த நபர் சாப்பிட்டு முடிச்சிட்டார். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யறது? இப்ப நாம உணவு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு சின்ன புன்னகை வீசலாமா? சாப்பாடு நல்லா இருந்ததான்னு ஒரு அன்பா விசாரிக்கலாமா? அவரோட உட்கார்ந்து சிரிச்சு பேசலாமா? இதுக்கு ஏதாவது நிபந்தனை இருக்கா? அங்கதான் ஒரு பெரிய செக் வைக்கிறார். ஏன்னா சாப்பாடு போடும்போது இயல்பாகவே நமக்கு ஒரு நெருக்கம் வந்துருமே, அப்போ என்ன பண்றது? இங்கதான் வள்ளலார் ஒரு பெரிய இரும்பு கோட்டைய போடுறார்.
பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு கட்டளையை இங்க கொடுக்கறார். பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல். இதோட அர்த்தம் என்ன? சொல்றேன். பரிந்து அப்படின்னா அவங்க மேல அன்பு கூர்ந்து அல்லது மனமுருகி அப்படின்னு அர்த்தம். சரி. பண்புரையல் அப்படின்னா அவங்க கிட்ட இனிய வார்த்தைகளை பேசி பழகக்கூடாது. அடுத்து நண்புதவேல் அப்படின்னா அவங்க கிட்ட நட்பு கொள்ளக்கூடாது. என்னது, உணவு மட்டும் கொடுத்துட்டு பேசாம வந்துடணுமா? ஆமா, அதாவது உணவு அழித்ததோட உன்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட உணர்வுபூர்வமா எந்த ஒரு நெருக்கமும் வெச்சுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த எல்லையை அவர் வரையறுக்கிறார். இல்ல, இது நடைமுறையில சாத்தியமான எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கு பசியாத்தும் போது ஒரு மனித இயல்பாகவே நம்ம முகத்துல ஒரு பரிவு வந்துடும் இல்லையா? வரும். ஆனா உணவை கொடுத்துட்டு முகத்தை ரொம்ப இறுக்கமாவோ அல்லது எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் வச்சுக்கிறது ஒரு விதமான போலித்தனமாகாதா? ஒரு ரோபோட் மாதிரி உணவை கொடுக்க சொல்றாரு அவரு. மனித உணர்வுகளை இப்படி இயந்திரத்தனமா பிரிக்க முடியுமா என்ன? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். இத நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா விளக்குறேன். உங்களுடைய அலுவலக சூழலை நம்ம எடுத்துக்குவோம். சொல்லுங்க. உங்க ஆபீஸ்ல ஒரு சக ஊழியர் இருக்கார். அவரோட குணாதிசயங்களோ, அவர் மத்தவங்கள நடத்துற விதமோ, அல்லது அவரோட ஒர்க் எத்திக்ஸ், அதாவது வேலை சார்ந்த ஆரமோ உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகே, அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கல. ஆமா, வெறுக்குறீங்க. ஆனா அப்போ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நடக்குது. அந்த பணிக்கு தடையா அவர் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறார். அவருக்கு உங்க உதவி ரொம்ப அவசரமா தேவைப்படுது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் உதவியை நான் செய்வேன். அதாவது அந்த வேலைக்கு தேவையான தகவல்களையோ அல்லது வழிகாட்டுதலையோ நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன்னா அதுவும் அந்த பணி, அது அந்த நிறுவனத்தோட நலன் சம்பந்தப்பட்டது இல்லையா? அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் வேலையை கெடுக்க மாட்டேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இப்போ சொல்லுங்க, அந்த உதவிய செஞ்சு முடிச்ச பிறகு அவரோட சேர்ந்து நீங்க காஃபி குடிக்க போவீங்களா? இல்லையே. அல்லது வீக்கெண்ட்ல அவரோட சினிமாவுக்கு போவீங்களா? உதவி செஞ்சுட்டோமே, இனிமே நாம நெருங்கிய நண்பர்கள்னு பழகுவீங்களா? கண்டிப்பா மாட்டேன். வேலை முடிஞ்சதான் நான் என் வழியில போய்கிட்டே இருப்பேன். அவரோட தனிப்பட்ட முறையில நான் எந்த ஒரு நட்பும் பாராட்ட மாட்டேன். இப்ப புரியுதா? இது போலித்தனம் கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் பவுண்டரி. நீங்க அந்த உதவிய செய்யும்போது உங்க இதயம் அவருக்கு எதிரா இல்ல. ஆமா, வேலையை முடிக்கணுங்கிற கடமையுணர்வு தான் அங்க இருக்கு. கரெக்ட். ஆனா அதே சமயம் அவர் செய்யற அந்த தவறான விஷயங்களுக்கு நீங்க எந்த வகையிலும் உடந்தையா இருக்க விரும்பல. அதனாலதான் உங்க உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்திக்கிறீங்க. ஆஹா, அருமையான ஒரு விளக்கம். இதே போன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி, அதாவது ஆன்மீக எல்லையத்தான் வள்ளலார் இங்க வகுக்கிறார். நீங்க ஒருத்தருக்கு உணவு அளிக்கும்போது உங்க இதயம் கருணையால திறந்திருக்கணும். ஆனா அதுக்காக உங்க கொள்கைகளை விட்டு கொடுத்துட்டு அவங்க கூட சமரசம் செஞ்சுக்க கூடாது. ரொம்ப தெளிவா புரியுது. ஏன்னா நீங்க அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சா அவங்களோட அந்த கருணையற்ற தன்மை உங்களையும் அறியாம உங்க மனச பாதிக்கலாம். அதனால உங்களை பாதுகாத்துக்கவும் இந்த எல்லை கண்டிப்பா தேவைப்படுது. இந்த ஆபீஸ் ஒப்புமை இருக்கு பாருங்க, இது விஷயத்த மிக தெளிவா புரிய வச்சிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்து புன்னகைக்கிறதோ அவர்கிட்ட அன்பா பேசுறதோ வெறும் சம்பிரதாயம் கிடையாது. ஆமா, அது நாம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேலிடேஷன், அதாவது அவங்களுக்கான ஒரு உணர்வு பூர்வமான அங்கீகாரம்னு சொல்லலாம். மிகச்சரி. வள்ளலார் என்ன சொல்றார்னா, உன் உணவின் மூலமா அவனோட பசிய தீர்த்து வை. ஆனா உன்னோட அன்பின் மூலமா அவனோட தவறான வாழ்க்கைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுத்துடாத அப்படிங்கிறாரு. எக்ஸாக்ட்லி. இது எவ்வளவு நுட்பமான ஒரு உளவியல் பாருங்க. ஆமா. சரி, இப்போ இந்த விலகல் நிரந்தரமானதா? ஒருத்தர் இப்படி ஒதுக்கிட்டா வாழ்நாள் முழுவதும் அவரை திரும்ப பார்க்கவே கூடாதா? இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா என்ன? இல்ல, அதுக்கும் அவர் ஒரு தெளிவான காலக்கெடுவை இங்க நிர்ணயம் செய்றார். அடுத்த வரியில இங்கே நயப்புரு சன்மார்க்கம் அவர் அடையளவும் அப்படின்னு சொல்றார். நயப்புரு சன்மார்க்கம் அவர் அடையளவும், அதாவது அவங்க எப்போ இந்த மேன்மையான சன்மார்க்கம் அப்படிங்கிற தூய பாதையை அடையறாங்களோ, எப்போ அவங்க இந்த உயிர்கொலை செய்யறதையும் மாமிசம் சாப்பிட்றதையும் கைவிட்டுட்டு எல்லா உயிர்கள்கிட்டையும் கருணை காட்டுற அந்த உயர்ந்த நிலைக்கு வராங்களோ, அது வரைக்கும் மட்டுமே இந்த உணர்வுபூர்வமான விலகல். இது நிரந்தர புறக்கணிப்பு கிடையாது. ஓ, அப்படி என்றால் இது யாரையும் தண்டிப்பதற்கான ஒரு லைஃப் டைம் பேன் கிடையாது. இது ஒரு நிபந்தனையுடன் கூடிய இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. ஒரு கண்டிஷனல் ஸ்பேஸ். நீ எப்போ எல்லா உயிர்கள்கிட்டையும் கருணை காட்டுற பக்குவத்தை பெறியோ அப்போ நாம இணையலாம். அதுவரை நாம எந்த வகையிலையும் உணர்வுபூர்வமா சேர முடியாது. ஆனா உனக்கு பசிச்சா நான் கண்டிப்பா உணவு தருவேன். இது ஒரு மிகச்சிறந்த நிலைப்பாடு இல்லையா? ஆமா, ஒருத்தருக்கு திருந்தி வரத்துக்கான வாய்ப்பையும் கதவையும் திறந்து வச்சபடியே தன் கொள்கையையும் விட்டு கொடுக்காம காக்கிற இந்த தந்திரம் உண்மையிலே அற்புதம்.
ஆனா இந்த இடத்துல எனக்கு திரும்பவும் ஒரு உறுத்தல் வருது. சொல்லுங்க, என்ன தயக்கம் உங்களுக்கு? இவ்வளவு கடுமையான விதிகளை, இவ்வளவு நுணுக்கமான எல்லைகளை எல்லாம் வகுக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி உரிமை வரும்? ம் வள்ளலார் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில், நான் பெரிய ஞானி, என் கொள்கைதான் சரியானது, அதனால நான் சொல்றத கேள் அப்படிங்கிற ஒரு விதமான ஆன்மீக அகந்தையில இதையெல்லாம் சொல்றாரா? அதாவது ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ்னு சொல்லுவாங்களே, அப்படி. நீங்க இப்படி கேக்குறது இயல்புதான். ஏன்னா மத்தவங்கள ஜட்ஜ் பண்ற அதிகாரம், தீர்ப்பிடுற அதிகாரம் நமக்கு கிடையாது இல்லையா? யார் உறவு, யார் வெளியாள் அப்படின்னு கூடு கிழிக்க அவர் யார்? பலருக்கும் எழக்கூடிய ஒரு சாதாரண சந்தேகம்தான் இது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இப்படி பிரிச்சு பாக்குறது அதிகாரத்தோட வெளிப்பாடாவே தோணும். ஆனா இதுக்கான விடை பாடலோட இறுதி வரிகள்ல மறைஞ்சிருக்கு. அப்படியா? என்ன சொல்றார் அந்த வரிகள்ல? இதுதான் நம் ஆணை என்றனக்கு நவின்ற அருள் இறையே. இந்த விதிகள், இந்த எல்லைகள் அனைத்தும் தன்னுடைய சொந்த கருத்து கிடையாது. இது தனக்கு கருணை மிக்க இறைவன் இட்ட கட்டளை அப்படிங்கறத அவர் மிக ஆழமா பதிவு செய்றார். ஓ, இறைவனின் கட்டளையா? ஆமா, இது என்னுடைய தனிப்பட்ட சட்டம் இல்ல, எனக்கு மேலிருக்கும் இறைவனினானே அப்படின்னு தன்னை முற்றிலுமா அங்க பின்னிறுத்திக்கிறார் அவரு. அப்படி என்றால் எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, நான் வெறும் ஒரு கருவி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரா? ஆமா, எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த இறைவனை அவர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்க்கும்போது அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. பாடல்ல மயற்பரு மெய்த்தவர் போற்ற பொதுவில் நடம்புரியும் மானடத்தின் அரசே அப்படின்னு வருது. இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு. நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மயக்கமும் இல்லாத உண்மையான தவம் செய்கிற முனிவர்களால் போற்றப்படும் பொதுவெளியில மாபெரும் நடனம் புரியும் இறைவனே, அதாவது நடராஜ பெருமானே இந்த ஆணையிட்டார்னு அவர் சொல்றார். ரொம்ப சரியா சொன்னீங்க. எல்லாவற்றையும் இயக்குற அந்த பரம்பொருளே, இப்படிதான் நீ மனிதர்கள் கிட்ட பழகணும் அப்படின்னு தமக்கு வழிகாட்டியதா அவர் கூறும்போது, இந்த ஒட்டுமொத்த பாடலுமே ஒரு தனிமனித கருத்துல இருந்து ஒரு பிரபஞ்ச விதியா மாறுதில்லையா? மிக சரியான பார்வை இது. இங்க நாம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? நாம சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசாம விலகி இருந்தா அதுக்கு காரணம் நம்முடைய கோபமாகவோ, ஈகோவாகவோ அல்லது பிடிவாதமாகவோ இருக்கும். ஆனா இங்க வள்ளலார் காட்டுற விலகல் அகங்காரத்தால் வந்தது கிடையாது. அது இறைவனோட ஆணைப்படி ஒரு தூய்மையான கொள்கையை காப்பதற்காக செய்யப்படுற ஒரு அர்ப்பணிப்பு. இத நாம ஒரு ஆன்மீக சரணாகதின்னு சொல்லலாம். சரணாகதியா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த அர்ப்பணிப்போட உச்சமா தான் பாடலோட கடைசி வரியில என் மாலை அணிந்தருளே அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட இறைவன்கிட்ட சரணடைறார். ஆஹா. தான் இயற்றிய இந்த தத்துவ பாமாலைய அந்த இறைவன் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவரோட வேண்டுகோள் இது வெறும் மனிதர்களுக்கு சொல்லப்படுற அறிவுரை மட்டும் கிடையாது, இது ஒரு ஆழமான ஆன்மீக புரிதல் அப்படிங்கறத காட்டுது. இறைவா, நீ சொன்னதே நான் மனிதர்களுக்கு பாடிட்டேன், இதை நீயே ஏத்துக்கோ அப்படின்னு தன்னோட முழு பொறுப்பையும் இறைவனோட பாதங்கள்ல வைக்கிறாரா? ஆமா, அதுதான் சரணாகதி. ஒரு மனித உறவோட சிக்கல இறைவன் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில கொண்டு வந்து இணைக்கிறது உண்மையிலே ரொம்ப சிலிரிப்பா இருக்கு. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு இப்போ ஒன்னு புரியுது. இது பார்க்கிறதுக்கு ஒரு முக்கோண வடிவம் போல இருக்கு. ஓ, முக்கோண வடிவமா? எப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொள்கை அளவுல முற்றிலும் முரண்பட்ட மனிதர்கள், இன்னொரு பக்கம் அவங்களோட ஆகப்பெரிய அடிப்படை தேவையான அந்த பசி. வாதியோட அல்லது ஒரு முதிர்ச்சியான மனிதரோட ஆகச்சிறந்த பண்புன்னு நான் நினைக்கிறேன். அருமையான ஒரு விளக்கம். உணவழிப்பதன் மூலமா பசியை தீர்க்கிறது, விலகி இருப்பதன் மூலமா கொள்கையை காக்கிறது, இறைவனை சுட்டிக்காட்டுறதன் மூலமா அகந்தையை அழிக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு தத்துவம் இல்லையா? ஆமா, பசி ஆற்றுதல் அப்படிங்கிறது உடலோட தேவை, விலகி நிற்றல் அப்படிங்கிறது மனதோட எல்லை, இறைவன் ஆணை அப்படிங்கிறது ஆன்மாவோட சரணாகதி. மனித வாழ்வில நாம சந்திக்கிற மிக கடினமான உறவு சிக்கல்களுக்கு இதை விட ஒரு துல்லியமான தீர்வு இருக்கவே முடியாது. கண்டிப்பா. இதுவரையிலான நம்முடைய இந்த ஆழமான தேடலோட சாராம்சத்தை நான் இப்போ கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து சொல்றேன். சரி. உயிர்கொலை செய்யறவங்களையும் புலால் சாப்பிட்றவங்களையும் எப்படி நம்ம புறையினத்தாரா, அதாவது வெளியாட்களா கருதணும்னு முதல்ல நம்ம விரிவா பார்த்தோம். ஆமா. அதே சமயம் அவங்க வெளியாட்களாகவே இருந்தாலும், நமக்கு முற்றிலும் முரண்பட்டவர்களாகவே இருந்தாலும், அவங்களோட பசிய மட்டும் போக்குறது எப்படி ஒரு அடிப்படை மனித அறம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. இறுதியா அவங்க சன்மார்க்கம் அப்படிங்கிற உயர்ந்த நிலையை அடையிற வரைக்கும் அவங்க கிட்ட எப்படி பேசாமலும் நட்பு கொள்ளாமலும் உணர்வுபூர்வமான விலகலை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கறதையும், இவை அனைத்தும் எப்படி இறைவனின் ஆணைப்படி இயங்குதுங்கிறதையும் நம்ம அலசினோம். ஆமா. ஒரு மனித உறவுல
கொள்கைக்கும் கருணைக்கும் நடுவுல உள்ள ஒரு மிக மெல்லிய கோட்டை இந்த பாடல் எவ்ளோ அழுத்தமா கையாளுது அப்படிங்கிறது உண்மையில நம்மள பிரமிக்க வைக்குது. ஆமா, நாம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எல்லாரோட பசியையும் நம்ம போக்கணும். ஆனா நம்முடைய கொள்கைய, நம்முடைய ஆன்ம தூய்மையா எந்த இடத்துலயும் சமரசம் செஞ்சுக்கிட்டு எந்த உறவையும் தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மூல ஆதாரம் நமக்கு கற்பிக்கும் ஆழமான பாடம். உண்மைதான். ஆனா இப்ப விடை பெறுவதற்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு கணம் ஆழமா சிந்திக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன கேள்வின்னு சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு உணவளித்து அவருடைய அடிப்படை தேவையை நாம பூர்த்தி செய்யறோம். ஆனா அதே நபர்கிட்ட எந்த அன்பான வார்த்தையும் பேசாம, நட்பும் கொள்ளாம முற்றிலும் உணர்வு பூர்வமா விலகி இருக்கிறது நடைமுறையில உங்களுக்கு சாத்தியமா? ஒரு மனிதன்கிட்ட கருணை காட்டுறதையும் அவனோட உறவு கொள்றதையும் நம்மால் இப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுமா? நீங்க ஒருத்தருக்கு உணவளிக்கும் போது இயல்பாகவே உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான இணைப்பு உருவாங்குமே, அந்த இணைப்பை தடுத்து நிறுத்துறது சாத்தியம்தானா? இது உண்மையான கருணையா, அல்லது நம்முடைய கொள்கையை யாரும் தீண்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம போட்டுக்கிற தற்காப்பு கவசமா? அப்பா, உங்களோட இந்த கேள்வி உண்மையிலேயே நம்மள தூங்க விடாம சிந்திக்க வைக்கிற ஒரு மிக ஆழமான கேள்வி. ஒருத்தருக்கு உணவு மட்டும் கொடுத்துட்டு நம்ம உணர்வுகளை அப்படியே மூடி வச்சுக்கிறது சாத்தியமா? அதான் பெரிய சவால். கருணைக்கும் நம்முடைய உணர்வு பூர்வமான எல்லைகளுக்கும் இடையிலான இந்த ஒரு போராட்டம் மனித மனங்களுக்குள்ள காலம் காலமா நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க இந்த கேள்வியோட தொடர்ந்து உங்களுக்கான தேடல்ல ஈடுபடுங்க. எங்களோட இந்த ஆழமான அலசலை நாம இதோட நிறைவு செய்றோம். மனித உறவுகளோட சிக்கல்களை புரிஞ்சுக்க இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு பெரிதும் உதவி இருக்கும் நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து சிந்திப்போம்.